ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எந்த கிரக சேர்க்கை இருந்தால் ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக தடைப்படும், அதாவது லேட் ஆகும் சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்குவாங்க. ஸோ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு ராகு இந்த 2 கிரகமும் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் காட்டுறேன், பார்த்துக்குவேன். ஸோ குரு ராகு குராம இருக்குது, இது ரெண்டுமே ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் தடைப்படும், இல்லை அபார்ஷன் ஆகும். வயிற்றுலேயே குழந்தை பிறக்கும் போதே அபார்ஷன் ஆகும் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பலன் இது. செகண்ட் பலன் பார்த்திங்கன்னா குரு ராகு சேர்க்கை இப்படி இருந்தாலே பார்த்திங்கன்னா ஜாதகர் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதுவும் இதில் பொருந்தும், இந்த சேர்க்கைக்கு இந்த பலன். ஸோ 2 பலன் இதில் இந்த குரு ராகு சேர்க்கையில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைய தள்ளி போகிறது, உடனே பிறக்காது, ஒரு 2-3 வருஷம் டைம் ஆகும். இல்லைன்னா குழந்தை பிறந்து அபார்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் குரு ராகு ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த குரு ராகு பக்கத்தில் இப்போ துலாமில் குரு இருக்குன்னா பக்கத்தில் விருச்சிகத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் உடனே அவங்களுக்கு பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.